Hello friends, welcome back to Gigi's Home Bakes. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா white chocolate blondie. இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான crinkle top போல டெக்ஸ்சர்ல கரெக்ட்டா வரும். அதே மாதிரி நீங்க இந்த மெஷர்மென்ட் நான் சொன்ன அளவுக்கு நீங்க போட்டாதான் இந்த மெஷர்மென்ட்ல வரும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாத்துறலாம். milk compound வந்து ஒரு 120 grams எடுத்துர்க்கேன். கூடவே unsalted butter ஒரு 50 grams எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா cooking oil வந்து ஒரு 40 grams நான் எடுத்துர்க்கேன். நீங்க நல்லெண்ணெய், கடலெண்ணெய், வாசனை இருக்க ஆயில் எதுவுமே ஆட் பண்ண கூடாது. இது மட்டும் தான் ஆட் பண்ணனும். ஆட் பண்ணிட்டு அது டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி தனியா எடுத்து வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா all purpose flour அதாவது மைதா அது வந்து ஒரு 120 grams எடுத்துர்க்கேன். நீங்க வந்து மெஷரிங் இது வெச்சு weighing scale வெச்சு நீங்க கரெக்ட்டா மெஷர் பண்ணாதான் பெர்ஃபெக்ட்டா வரும். அதே மாதிரி milk powder வந்து நெக்ஸ்ட் 35 grams எடுத்துர்க்கேன். அதுவும் ரெண்டையும் mix பண்ணி ஒரு ஓரத்துல எடுத்து வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவுடர் sugar வந்து 120 grams எடுத்துர்க்கேன். நார்மலா நம்ம brownie செய்யும்போது brown sugar ஆட் பண்ணுவோம். இதுல ஆட் பண்ண கூடாது. ஃபுல்லா வந்து 120 grams-மே ஃபுல்லா நம்ம white sugar தான் நம்ம எடுக்க போறோம். ஏனா நம்ம வந்து கலரும் மாறிரும், அந்த டேஸ்டும் மாறிரும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 எக் வந்து எடுத்துர்க்கேன். அது கூட ஒரு pinch salt. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க பவுடர் sugar 120 grams மெஷர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா அந்த sugarலாம் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். டிசால்வ் ஆகணும். டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து விஸ்க் வச்சு பீட் பண்ணிட்டே இருங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா பவுடர் sugar வந்து பவுடர் பண்ணி வச்சு இன்ஸ்டன்ட்டா நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஏனா நீங்க வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டு நீங்க வந்து பவுடர் sugar வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கட்டி கட்டியா இருக்கும். கரையருக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது நல்ல sugar டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க white chocolate எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. எப்போ நம்ம mix பண்ணாலுமே வந்து நீங்க ஜென்டிலா தான் mix பண்ணனும். பேக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பொறுமையா நம்ம செஞ்சாதான் அந்த டெக்ஸ்சரும் அந்த டேஸ்டும் ரொம்ப சூப்பரா வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணனும். நீங்க நார்மலா வந்து டார்க் சாக்லேட் brownie செய்யும்போது எசன்ஸ் ஆட் பண்ணாட்டியும் இது white chocolate blondie செய்யும்போது கண்டிப்பா ஆட் பண்ணனும். இல்லனா எக் ஸ்மெல் வந்து கண்டிப்பா வரும். சோ அத வந்து ஸ்கிப் பண்ணிராதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற milk powder-ம் all purpose flour-ஓட மிக்ஸ்சரையும் சேர்த்து நீங்க இதல வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க. அதையும் நான் சொல்ற மாதிரி தான் நல்லா விஸ்க் வச்சு ஜென்டிலா mix பண்ணுங்க. நம்ம ஏன் பீட்டர் யூஸ் பண்றது இல்ல அப்படினா பீட்டர் யூஸ் பண்ணி இந்த sugarலாம் நம்ம வந்து மெல்ட் பண்ணலாம். அப்படி பண்ணனா உங்களுக்கு வந்து கேக் டெக்ஸ்சர் வந்துரும். நம்ம வந்து கையில பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த crinkle top-ஓட brownie-ஓட டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு வரும். சோ நீங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படாம நீங்க இந்த மாதிரி விஸ்க் வச்சு செய்யும்போது தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த ஸ்டெப் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நீங்க வந்து அதை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்பதான் நம்ம பண்ணிருக்க பேட்டர் வந்து கரெக்ட்டா அர்த்தம். அதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஒரு ஸ்பாச்சுலா வச்சு அந்த பவுல்ல இருக்கிறதெல்லாம் ஸ்கிராப் பண்ணி விட்டுட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. இது வந்து 7 inch tin எடுத்துர்க்கேன். அதுல வந்து பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லா நீங்க ஊத்திட்டு ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த ஒரு ஸ்டிக் வச்சு நீங்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இதல வந்து ஒயிட் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஒயிட் சாக்லேட்ஸ் வந்து நீங்க கட் பண்ணி போட்டுக்கலாம். அது இன்னும் நல்ல ரிச் டேஸ்டா இருக்கும். இது வந்து ஒரு 170 டிகிரில ஒரு 30 minutes வச்சாலே வந்து சூப்பரா வந்து crinkle top-ஓட ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க எனக்கு வந்து கரெக்ட்டா 30 minutes ஆச்சு. 180ல வைக்காம 170ல வச்சேன். அப்பதான் வந்து மேலே வந்து அந்த crinkle top-ஓட லேயர் வரும். இப்போ பாருங்க சூப்பரா நம்மளோட white chocolate blondie வந்து ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரிப்பீட்டடா வர ஆர்டர் தான் இந்த white chocolate blondie. இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிராப்பரோ இல்ல வந்து brownie கட் பண்ற நைஃபோ வச்சு நீங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் போடணும் அப்படினு தோணுதோ நீங்க அந்த மாதிரி பீஸ் போட்டு நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன். பட்டர் ஷீட்ல வந்து எதுவுமே ஒட்டல. அதே மாதிரி பட்டர் ஷீட்ல ஒட்டும்போது ஒட்டாம இருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி பட்டர் ஷீட் இருக்கும். ஓடியோடது அது வந்து நீங்க வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ பாருங்க நம்மளோட கேக் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. brownie டேஸ்டும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மெஷர்மென்ட்டை ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதே மாதிரி பெர்ஃபெக்ட்டா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேக்கிங்ல இன்ட்ரஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நெக்ஸ்ட் நான் மீட் பண்றேன். Until then, bye from Gigi. Bye.